அஸ்வின் சென்னை சேப்பாக்கில் இந்தியாவில் திரும்பவும் ஒரு 5 எடுத்திருக்கிறாரு. அஸ்வின் இந்தியாவில் தானே, சென்னையில் தானே, 5 விக்கெட் எடுக்கிறதுலாம் என்ன பெருசா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அஸ்வின் போடுறாரு அப்படிங்கிறதுனால எல்லா பாலும் நேராக போயிட்டு ஸ்டெம்பில் விழுந்து அந்த பைல்ஸ் கீழே விழ போகிறதும் இல்லை. ஐயோ அஸ்வின் போடுறாரே அப்படிங்கிறதுனால எல்லா பேட்ஸ்மேன்ஸுக்கும் விக்கெட்டை தூக்கி கொடுத்துட்டு போகிறதும் இல்லை. மற்ற பவுலர்களை விட ஐயோ நம்ம அஸ்வின் போடுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சேப்பாக்கு ஒன்றும் பெருசாக திரும்ப போகிறதும் இல்லை. அதே பிச்சு தான் ஒவ்வொரு தடவையும் கிரீஸுக்கு வந்து 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 கையை திருகி தூக்கி போட்டால் மட்டும்தான் அந்த ஒரு விக்கெட்டாவது கிடைக்கும். அது வந்து ஒரே பாலில் கிடைக்காது. பொறுமையாக கவனத்தை சிதற விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு விக்கெட்டாவது கிடைக்கும். அப்படியே வந்து தூக்கி கொடுத்துடாது. எதுவாக இருந்தாலும் அப்படியே வானத்துலேருந்து பொழந்து கொட்டிடாது. பிச்சு ஒன்று நம்மளுக்காகவும் ஒன்றும் இயங்காது. ஒன்று சொல்லட்டுங்களா, முதல் 44 பாலில் அஸ்வினுக்கு ஒரு விக்கெட்டு கூட கிடைக்கல. அடுத்த ஒரு 85 சொச்ச பாலில் தான் அஸ்வினுக்கு அந்த 5 விக்கெட்டு கிடைச்சது. இந்த 5 விக்கெட்ல மட்டும் இல்லைங்க, அந்த 500 விக்கெட்லையும் அந்த 500 விக்கெட்டும் இன்னும் 500 பால்ல கிடைக்கல. 26,300 சொச்ச பால், கிட்டத்தட்ட 4000 ஓவர் போட்டு அதுல 500 விக்கெட் கிடைச்சது. அதுல 37 5 கிடைச்சது. அம்புட்டும் உழைப்பு.